வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் அமெரிக்க நாராயணனும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி நேற்று அறிவிப்பில் சொல்றாரு. இது திமுக ஒரு பெரிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக மதுவிலக்கு போராட்டத்திற்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு ஒரு விதத்துல பார்க்கலாம். இன்னொரு பக்கத்துல கடந்த கால திமுக ஆட்சியில மதுவிலக்கு கொண்டு வராத ஒரு சூழல்ல இப்ப சொல்லக்கூடியது அரசியல் நாடகம், மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி, அல்லது கடந்த காலத்துல கொண்டு வராது இப்போ அரசியல் ரீதியாக அதிமுகவை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு பேச்சாக இந்த அறிவிப்பை கேலி பண்ணிட்டு சில கட்சிகள் ஒதுங்கி போவதற்கான வாய்ப்பு அதுக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நேற்று கலைஞர் சொல்லியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாது என்பது மற்ற எல்லாரையும் விட கலைஞருக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் அவர் ஆட்சியில் இருந்தவர், கிட்டத்தட்ட 19 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய ஆட்சியில் 71 அது கொண்டு வரப்பட்டு 74 அவர் ஆட்சியிலேயே அவர் மூடிவிட்டார். மறுபடியும் எம்ஜிஆர் தான் 83 அதை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக அது இருந்துட்டு இருக்கு. இந்த அம்மா டாஸ்மாக்னு அரசு ஏற்றுச்சு 2003. இது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுவரை கடந்த 6 மாதங்களாக குறிப்பாக ஆட்சிக்கு வர வாய்ப்பு அரிதினும் அரிதாக உள்ள, வாக்கு வங்கி மிகவும் குறைவாக உள்ள கட்சிகள் மட்டுமே பேசி வந்த விஷயத்தை ஒரு பிரதான கட்சி அவர்கள் பேச துவங்கி இருப்பது என்பது இந்த விஷயம் வரக்கூடிய தேர்தல், இன்னும் 8-9 மாதங்களில் தேர்தல்கள் வர இருக்கின்றன, அதுல மையப்புள்ளியாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை காட்டுகிறது. எனக்கு என்ன படுதுன்னா இது முழுக்க அவர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வச்சுதான் பண்ணியிருக்காரு. இது மூலமா அதிமுக ஒரு வலையை விரிக்கிறார். ஏன்னா இது ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது இது முழுக்க அறவே சாத்தியமற்ற, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம். நம்ம ப்ரமோட் பண்றதை, இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு மதுவை ப்ரமோட் பண்ணுது. அதை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தணும். ஆனால் ப்ரொஹிபிஷன் என்பது, மது விலக்கு என்பது, நான் மறுபடியும் சொல்வேன், நிச்சயமாக அது சாத்தியம் இல்லாதது. அது எப்படின்றத நேரம் இருந்தால் நாம் விரிவாக பேசலாம். நீங்க எப்படி பார்க்கிறீங்க திமுகவினுடைய இந்த அறிவிப்பை? கலைஞர் அவர்களுடைய இந்த அறிவிக்கையை வரவேற்கிறேன். காங்கிரசின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் வரவேற்கிறோம். காங்கிரஸ் காலாகாலமாக மதுவிலக்கைக்காக எங்கள் தலைவர் குமரி அண்ணனா இருக்கட்டும், பல தலைவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இது பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் காலத்தில் பூரண மதுவிலக்கு இருந்தது. இது கழகங்களால் திறக்கப்பட்டது. இப்பொழுது தன் தவறை உணர்ந்து மாற்ற வேண்டும் என்று கலைஞர் நினைப்பதை வரவேற்கிறேன். ஒன்று, இது மக்களுடைய மனதை புரிந்து கொண்ட ஒரு தலைவராக கலைஞர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இது சொன்னார், ஃப்ரம் த எக்கனாமிக், பொருளாதார, அரசனுடைய பொருளாதாரத்தை பார்க்கச்சே இது எவ்வளவு கடினமான வேலை என்று சொன்னார் நமது நண்பர். ஆனால் பேசச்சேன்னு சொன்னார், கலைஞர் மற்றவர்கள் மாதிரி ஒரு அரசியல் அனுபவமோ அல்லது ஒரு எப்படி அரசு நிர்வாகத்தை நடத்துவது என்பதோ தெரியாதவர் அல்ல. அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்த, இது பிஜேபி மாதிரி ஜும்லா இது இல்லை. அவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவார். அவர் நிச்சயமாக அடித்தட்டு மக்கள், பெண்கள், இவர்களுடைய மனக்குமுறல்களை அடக்கும் வகையிலும், நாட்டில் ஏழைகள், அடித்தட்டு மக்கள் வளரும் வகையிலும் இதை கொண்டு வருவார் என்று நான் முழுமையாக கேட்டுக்கொள்கிறேன், நம்புகிறேன். நீ வேற வழி இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கிடைக்கக்கூடிய சிறு துரும்பையும் ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துறது அப்படிங்கிற முடிவோட திமுக இதை அணுகுகிறது அப்படிங்கிற பார்வையை நீங்க எப்படி? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை, இவங்களுக்கு ஒரு துரியோதன பார்வை இருக்குதுன்னு நான் சொல்றேன். பாஸ்ட் ரெக்கார்டுல 2003 அரசே மது விற்பனையை ஏற்ற பிறகும் கூட 2006 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் மாற்றாத 2 அரசு விற்பனை மதுவும் மணலும். வழக்கமாக இந்த மாதிரி முடிவுகளை எல்லாம் மாற்றக்கூடிய ராஜாஜி அவர்கள் நேராக சென்று கேட்டுக்கொண்ட போது கூட கலைஞர் திறந்தார் வரலாறு. அந்த வரலாற்றில் தன் மேல் இருக்கின்ற கரையை இன்று கலைஞர் கடைசி காலத்திலே துடைத்து எடுத்து மக்களுக்கு ஒரு இது தருவார்னு நினைக்கிறேன். இது அதாவது அரசும் சரி கட்சிகளும் சரி காலத்திற்கு தகுந்தாப்படி மாறுவது ஒன்றும் தவறில்லை. அதுவும் இது நல்ல மாற்றம். இது மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளும் மாற்றம். ஆனால் அவர் தவறு செய்தார் என்பதை நான் மறுபடியும் சுட்டிக்காட்டுகிறேன். இவர் தான் கலைஞரால் தான் திறக்கப்பட்டது என்று யாரும் மறுக்க முடியாது. ஆனா அந்த மனத்தை திருத்திக் கொண்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு செயல்படுவதில் நல்லது தானே. 2013
அவர் சொல்றாரு, அவர் பேசும்போது சொல்றாரு, பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். இருப்பினும் பலரும் சீரழியும் போது இதனை இப்படியே விட்டுவிட முடியாது. இன்னும் அனுமதிக்க வேண்டுமா, என்ன முடிவு செய்யலாங்கிற விஷயத்துல சமூக ஆர்வலர்களும் ஆட்சியாளர்களும் தான் முடிவு செய்யணும்னு 2013 சொல்றாரு. 2015 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொல்றாங்க, பூரண மதுவிலக்கு எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல, சீர்படுத்துறதும் மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்குமே நடவடிக்கை எடுக்கணும், மது கிடைப்பதே அரிதான விஷயமாக இருக்கணுங்கிறதை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 2015க்கு பிறகு இந்த ஒரு 4 மாதங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு இதை பார்க்கலாம். இல்ல நான் வரவேற்கிறேன். அதாவதுங்க, நீங்க வந்து இதுவா பார்க்கலாம், ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கலாம். அது கடந்த கால வரலாறு பார்க்கச்சே நான் கூட அந்த சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதை மறுக்க முடியாது. ஆனால் நல்லது நடக்கிறது, நல்லது செய்யணும்னு நினைச்சு அதை வந்து மறுபடியும் பார்த்து எப்படி செய்யறது, அதுக்கு உறுதுணையாக எப்படி இருக்க முடியும்னு. அதாவது இன்றைய காலகட்டங்களில் மதுவிலக்க முழுதாக கொண்டு வர முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. மதுவில் பழக்கப்பட்டவர்கள் மதுவை நிறுத்த முடியுமா என்ற பழக்கம். இன்னைக்கு காலைல உங்க இதுக்கு வரைச்சு எதிரில் பார்க்குறேன், இன்னும் கடை கூட திறக்கல. இந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் நிற்கிறாங்க, அது உண்மை. ஆனால் இதை மாற்றுவதற்கு எல்லா பக்கத்திலையும் வேணும், அரசுடைய பொறுப்பு அதிகம். இதற்கு மாற்று விதமாக இன்னைக்கு வந்து அரசுல கொடுக்கக்கூடிய கிரைண்டரு, மிக்சி, இல்லை இந்த இது ஏமாத்துறாங்க பாருங்க, இந்த நடுவில் இடைத்தரகர்கள் எடுத்துக்கிறாங்களே, அதை குறைச்சாலே இது நிச்சயமா இதுல வந்து பணம் வராமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, அடித்தட்டு மக்கள், முக்கியமாக ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் இதனால சுரண்டப்படுகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுகிறது, அவங்க பொருளாதாரமாச்சும் இல்லை, வாழ்க்கையே சீரழிஞ்சு போறது. அதை மாற்றுவதற்கு இது முதல் கட்ட நடையா. இந்த கொள்கையை அறிவித்து எப்படி செயல்படுத்துறதுல சில சிக்கல்கள் இருக்குன்றது யாரும் மறுக்க முடியாது. பல மாநிலங்கள்ல இந்த இதை ஒரு காரணமா சொல்றாங்க, என்ன இந்த கள்ளச்சாராயம் மூலமா பல பேர் சாகுறாங்கன்றது. கள்ளச்சாராயம் மூலமா 100 பேர் சாகுறாங்க, நல்ல சாராயம் மூலமா பல லட்சம் பேர் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல சாராயத்தை தான் கொடுக்குறாங்கிறது இன்னும் திமுகவினுடைய இந்த இதை அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் சொல்லுது, இல்ல அதிமுகவுக்கு சார்புடைய கட்சிகள் சொல்லுது. அதை நீங்க முழுக்க முழுக்க புறந்தள்ளி விட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல புறந்தள்ளலாம் முடியாது. வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து கலைஞர் இதை சொல்லுகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இடம் கிடையாது. அது அப்படி சொன்னார்னா அது ஒரு அரசியல்வாதின்ற முறையில் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து ஒரு பார்வையாளனாக, ஒரு சமூக பிரஜையாக நான் வந்து இதை எப்படி பார்க்கிறேன்னா, இது முழுக்க 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 இன்றைய சூழலில் சாத்தியமற்றது. 1930களில் அமெரிக்காவில் கொண்டு வந்ததிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆந்திர பிரதேசத்தில் வந்து என் டி ராமராவ் கொண்டு வந்ததை சந்திரபாபு நாயுடு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தோத்து போனது வரைக்கும், பஜன்லால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தோத்து போனது வரைக்கும், கேரளாவில் வந்து நம்ம வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம்னு கொஞ்சம் ஜகா வாங்கினது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஹோலிஸ்டிக்காக இந்த பிரச்சனையை பார்க்கணும். வெறும் உணர்வு ரீதியாக மட்டும் பார்க்க முடியாதோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கி போய்விட்ட பொருளாதார சூழல் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, WTO அக்ரிமெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. அது என்ன சொல்றாங்க, மாநில அரசாங்கங்களை மீறி WTO அக்ரிமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, குஜராத்தில் இல்லையான்றாங்க. குஜராத் நிலைமையே வேற. அகில இந்திய அளவில் வேண்டுமானால் நீங்கள் மதுவிலக்கு பற்றி பேசலாமே ஒழிய ஒரு மாநிலத்தில் செய்யவே முடியாது, சாத்தியமே இல்லை என்பதற்கு 91க்கு பிறகு வந்த பொருளாதார சூழ்நிலை ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்னு, இன்னைக்கு காமர்ஸ் ஒன்று இருக்குது. நீங்க கடையை திறக்கவே வேணாம், எங்க இருந்து வேணா ஆர்டர் பண்ணி வாங்கலாம். போதைப் பொருள்களை காமர்ஸ்ல வாங்குறத வேணா நீங்க வந்து பிளிப்கார்ட்ல வாங்குறத தடுக்கலாமே ஒழிய, ஒரு கன்னு வாங்குறத தடுக்கலாமே ஒழிய, நீங்கள் வந்து மதுபான வகைகளை எல்லாம் வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் இன்று இருக்கக்கூடிய சூழலில் சுலபமாக அவர்கள் அதனை வாங்கி விடலாம். ஆகவே இது பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல், இது வந்து அண்ணா ஹசாரே வந்து ஊழலை ஒழிப்பேன்னு ஒரு இது பண்ணாரு பாத்தீங்களா 2011-12 அந்த மாதிரியான கோஷம் தான் இது. நமக்கு வந்திருக்க சிக்கலே என்னன்னு கேட்டீங்கன்னா, கூச்ச நாச்சம் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து மதுவை ப்ரமோட் பண்றாங்க பாத்தீங்களா. அது ஒரு எண்டுனா பெண்டுலத்தோட இன்னொரு எண்டுக்கு நம்ம போறோம். இது நிச்சயமாக பிரச்சனை தீர்க்காது. கலைஞரே ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்து மதுவிலக்கு அமல்படுத்தினால் கூட சொற்ப நாட்களிலேயே மீண்டும் பழைய நிலைமை வந்துவிடும். அவர் சொல்லல, நான் முழுமையாக மறுக்கல. மனது இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரே நாள்ல ரோம் இஸ் நாட் பில்ட் ஓவர் நைட். ஒரே நாள்ல அனைத்தையும் மாற்றி விட முடியாது. ஆனா எடுத்துக்காட்டாக இவங்க கனிமொழி சொன்னதே சொல்லலாம். முதல்ல அதற்கான நேரத்தை குறைக்க முடியும். சனிக்கிழமை எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க, அந்த நாளில் கடையை மூடலாம். இது ஒரு நாளில் மட்டும் திறந்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். அதாவது ஒரே நாளில் வந்து மதுவில் அடிமைப்பட்டவர்களை மீட்கணும்னா பெரிய ப்ராப்ளம் வருங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் அந்த நோக்கி செல்வதற்கு முழு மதுவிலக்கு தான் நமது குறிக்கோள்ன்றதை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தை ஆரம்பிக்க நிச்சயமாக முடியும். ஒரு காலகட்டத்தில் கொண்டு முடியும். அதாவது எதை எடுத்தாலுமே செய்ய முடியாதுன்னு சொல்றது சுலபம்.
அதை எப்படி செய்வது என்பதுதான் நிர்வாகம், அரசியலும் பொருளாதாரமும் கூட. அடைய முடியாத இலக்குகளை நோக்கி நாம் பயணப்படுகிறோம். இது வந்து வெத்து கோஷம் நான் சொல்றேன். நான் வந்து இந்த அரசு நான் முடிச்சுறேன். நான் என்ன சொல்றேன், நான் வந்து மதுவை ஆதரிக்கவில்லை. ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள். கடந்த நூற்றாண்டுகளாக நடைபெற்றக்கூடிய விஷயங்களை பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கான பதில் என்பது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கிடையாது. இது நடைமுறையில தோற்க போகிறது. நீங்க வேணா குறைங்க, டைமை குறைங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, ரெகுலேட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ரோமோட் பண்ணாதீங்க. இன்னொரு சார், ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது வந்து புகையிலை எதிராக நாம் பேசுகிறோம். புகையிலையை பேன் பண்ணணும்னு ஏன் WHO பேச மாட்டேங்குது? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், WHO ப்ரோஹிபிஷனை சப்போர்ட் பண்ணல. உலக சுகாதார நிறுவனம் ப்ரோஹிபிஷனை சப்போர்ட் பண்ணல. அப்புறம் எப்படி நீங்க அதை நடைமுறைப்படுத்துவீங்க? நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது நான் வந்து மதுவை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணமே அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான். அதாவது மதுவை வந்து ஒரு அளவோடு குடிப்பதால் தவறில்லைன்னு வெளிநாடுகளில் இருக்காங்க. அதெல்லாம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் முக்கியமாக அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது. பெண்கள் அதற்கு பெரிய எதிர்ப்பாக இருக்காங்கன்றது. ஒரு அரசியல்வாதியும் அரசியல் கட்சிகளும் மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏறக்குறைய எல்லா கட்சிகளுமே இதை வந்து தெளிவாக மதுவிலக்குக்காக போராடி வருகின்றன, எங்களது கட்சி உட்பட. அந்த நேரத்தில் இது வந்து மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பது. இதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. ஆனா மறுக்க முடியாது. இதுல ஒரு, அதாவது நீங்க மதுவிலக்குக்காக கட்சிகள் போராடி வருகின்றன அப்படிங்கறதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்குள்ள ஒரு நுட்பமான அரசியலும் இல்லையா? நீங்க வந்து அரசுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை, அரசுக்கு இப்ப எங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்தா நலத்திட்ட உதவிகள்ல மக்களிடத்துல வருவாய்க்கே போல எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்க்கே நான் போல 17% கூட நீங்க விட்டுருங்க, பொருளாதாரத்தை கூட விட்டுருங்க. அதை தாண்டி இட்ஸ் a human problem. அரசுக்கு மட்டுமில்ல, அரசியல் கட்சிகளுக்கு வருமானம் தரக்கூடிய, முக்கியமாக தமிழகத்திலே ஆளுகின்ற கட்சிகளுக்கு, அவர்களுடைய ஆளுகின்ற கட்சிக்கு வருமானம் கொடுக்கக்கூடியது, அதை கட் பண்ண தயங்குறாங்கன்றது ஒரு முக்கிய இது. அப்படித்தான் இது வளர்ந்தது. இவர் வந்து கடந்த கால அரசியலை பேசிட்டு எப்போ ஒரு காலத்தை திறக்கப்பட்டது பாத்தீங்கன்னா, அதை ஆரம்பித்தவர்களுக்கு எவ்வளவு சலுகைகள் அன்றைய அதிமுக அரசால் வழங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கணும். அதனால இதை வந்து அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து நாடு மட்டும் இல்ல, கட்சியும் நல்ல வரும். இதை கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஊழல்கள், இது கருப்பு பணம் இது வருது குறையும். நீங்க நலத்திட்ட உதவிகள் மூலமாக மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்ற அதிமுக அரசுக்கு வருவாயை இல்லாமல் செய்வதற்கு இந்த கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து நடைமுறை. நான் அப்படி பார்க்கல. இது இஷ்யூ இஸ் மச் பிகர். ரொம்ப பெரிய விஷயம் இது. இது வந்து ரொம்ப வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு, இது வந்து தெருவில் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறவன, பெண்கள் அடையக்கூடிய சொல்லனா துயரங்கள், இதெல்லாம் பார்த்து பேசுறாங்க வழியா. அதை விட இஷ்யூ ரொம்ப லார்ஜர். இந்த 17% வருமானம் இல்லாவிட்டால் கூட, அந்த வருவாயை அரசு வேறு வழிகளில் தேடிக்கொண்டால் கூட இது அறவே சாத்தியமற்றது. இது நான் திரும்ப திரும்ப சொல்றதால வந்து இது ரொம்ப கஷ்டமான காரியத்தை ஏன் செய்யக்கூடாதுன்றாங்க. உங்களுடைய கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்கள். நீங்க ஹோலிஸ்டிக்கா தான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி சாத்தியம் என்றால் அகில இந்திய அளவில் சரி, டிஃபென்ஸ் போர்சஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்களா, அதை நிறுத்திடுவீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அல்ல பெர்மிட் யாருக்குமே பெர்மிட் கொடுக்க மாட்டீங்களா? ராணுவத்துக்கு வந்து 3 லேப்ல அகில இந்திய அளவுல டெஸ்ட் பண்ணி தான் நாடு முழுக்க நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கொடுக்காங்க. நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு இருக்குச்சு, அது கொடுக்காம நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நீங்க அதை கொடுக்கல. அப்ப என்ன தவறு? இது ஒரு பேசிக்கலி பாதிக்கப்பட்டார்கள்ன்றது தான் கேள்வி. இதே விஷயங்களை பூரண மதுவிலக்குன்றது குறிக்கல. எது அதனுடைய முக்கிய காரணம் என்ன? ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க. ப்ரோமோட் பண்ணாதீங்க. அதை ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க. என்னைக்குமே வந்து டிமாண்ட கை வைக்க முடியாது. சப்ளையை தான் நீங்க இது பண்ண, சப்ளையை தான் இது பண்ண முடியும். நீங்க demand is pushed because of the all the advertisement and other thing, availability, easy availability எல்லாம் இருக்கு. அதனால இது வந்து செய்யக்கூடியது. எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கச்சு அப்படிதான் சொன்னாங்க. இமயமலை ஏறச்சே முடியாதுன்னாங்க, பல கண்டுபிடிப்புகள் இருக்கச்சே முடியாதுன்னாங்க. ஏன் ₹1 அரிசி போடச்சே முடியாதுன்னாங்க, இலவச அரிசி இல்லாம சொன்னாங்க. இந்தியா ஃபுல்லா நாங்க வந்து இப்ப காங்கிரஸ் ஆட்சியில உணவு பாதுகாப்பு சட்டம் செய்ய முடியாதுங்கறத அடிப்படையில வந்து அவர் சாத்தியம் இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி வேறு பிரச்சனைகள் மறுக்கலைங்க. ஆனா மனது இருந்தால் மார்க்கம் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா தான் 30களில் சேலம் ஜில்லால மட்டும் ராஜாஜி வந்து மதுவிலக்கை கொண்டு வரும்போது பெரியார் எந்த காரணத்தை வச்சு எதிர்த்தாரு அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை நிறுத்திட்டு பள்ளிக்கூடங்களை திறந்து சாதாரண மக்களுக்கு கல்வி புகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை
ராஜாஜி மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதற்கான பொருளாதார ஆஸ்பெக்ட்ல அவர் வந்து வேறொரு கோணம் எடுத்து அதை அடிக்கிறாரு. அதே பெரியார் அப்புறம் மரங்களை வெட்டினார், மரங்களை வெட்டினதுக்கெல்லாம் பிறகு வந்து கடுகளவு உலக அறிவு இருக்கிறவங்க கூட மதுவிலக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவருடைய இறுதி காலத்துல என்ன முடிவெடுத்தாருங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்கிறது இன்னும் விவாதத்துக்குரிய இன்னும் பெரிய விஷயம். இது அதாவது 232 சம்பவங்கள் 2014 மே வரைக்கும் நடந்ததாகவும் இப்ப 2087 சம்பவங்கள் நடந்திருக்கிறதாகவும் 26 பேர் அப்போது முதல் ஆண்டுல 26 பேரும் இப்ப 43 பேர் உயிர் பலியானதாகவும் அந்த செய்தி சொல்லுது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் NCRB ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நினைக்கிறேன் நான். பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், ஒரு சந்தேகமே இல்லாமல். ஆனால் என்னென்னா வந்து இப்போ மத கலவரங்கள்னு சொல்லும்போது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு நம்ம ஒரு சுச்சுவேஷனை இது பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 2002 குஜராத் கலவரங்களுக்கு பிறகு அங்கே வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கலி குறைவாக தான் இருக்குது. பட் ஆல் இண்டியா லெவலில் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஏன் குஜராத்தை நம்ம பேசுகிறோன்னா ஆக்டிவ் கன்வென்ஸ் ஆஃப் த ஸ்டேட், அரசே வந்து அதில் ஈடுபட்டு பின்னால் இருந்து தூண்டி விட்டு அதில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து அதுதான் வந்து ஸ்டேட் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் இந்த கலவரங்களோட தன்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெறும் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த அட்மாஸ்பியர் விஷியேட் ஆயிருக்கான்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் எப்படி பார்த்தாலும் திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் ட்ரெண்ட், அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த அரசு வந்ததுலேருந்து, அதாவது பல விதங்களில் அடக்குமுறைகளை பண்ணாலும் இந்த மெஜாரிட்டி இந்த ஹிந்துத்வா என்ற பெயரில் தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் மட்டுமே, இந்த சூடோ ஹிந்துஸ்ன்னு நான் இவங்களை சொல்கிறேன், இவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மேல் திணிப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவைகள். 25% ஒரே வருடத்துலன்றது இந்த அரசனுடைய இயலாமையையும் இவர்களுடைய ஹிந்துத்வா ஃபோர்ஸஸுடைய கடுமையையும் இந்த நாட்டில் காட்டுது. நேற்று பார்த்தீங்கன்னா IIT IIM எல்லாம் கூட இந்த இதுக்கு ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ் நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுக்கு வந்து இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மெஜாரிட்டிசம், எப்படி ஹிட்லர் வந்து திணித்தாரோ அதே போல தங்களுடைய கருத்துக்களை ஹிந்துத்வா என்ற பெயரில் இந்துக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் திணிக்கிறாங்க. இது நீங்க 2014 ஜனவரில இருந்து மே வரைக்கும் 232 சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்றது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ஒரு கிளீன் சீட் கொடுக்கிற மாதிரி இல்ல. அதுவும் கிளீன் சீட் கொடுக்கிற மாதிரி. இப்போ வந்து கூடுதலாக 60 இன்சிடென்ட் கூடுதலாக நடந்திருக்கு. இவர் ஒரு தெளிவாக சொன்னார். அதாவது அரசே அதாவது ஒரு கொலையே இல்லாம நாடு இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், மதுவே இல்லாம நாடுகள் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதை சாத்தியப்படுத்துவதற்கான அரசு முயற்சியும் அரசை சார்ந்த அரசை ஆதரிக்கின்ற இவர்களும் எப்படி இருக்காங்க? அரசால் கட்டுப்படுத்தப்படுகிறாங்களா இல்ல இது பண்ணுங்களா, தூண்டி விடப்படுகிறாளா? இந்த அரசு தூண்டி விடுகிறதுன்றது அனைவரும் அறிந்த உண்மை. அதுதான் இதை பற்றி பேசுறோம். ஒரு இது பிரதமர் முதல் வருடத்துல இந்த இஸ்லாமியர்கள் இதுக்கு வாழ்த்து கூட சொல்ல மறுக்கிறாரு. வெளிநாட்டு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொன்னப்புறம் ஏன் இங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு சொன்னா அப்புறம் சொல்றாரு. அதாவது ஒரு பிரதமரே இப்படி இருக்கச்சே இந்த நாடு இப்ப அதற்கான வழிகள் அவரை சார்ந்த ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ் இப்படித்தான் செய்யும். அதனால் ஏற்படுகின்ற இது வந்து ஒரு சிம்டம் தான், இட்ஸ் நாட் an end. இதற்குள்ள இன்னும் பெரிய வெடி காத்திருக்கிறதே, அதை நாம் புரிந்து கொண்டு மாற்ற வேண்டும். இதுதான் நான் சொல்றேன். இந்துத்துவா அரசியல் கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூட 50 இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு, 60 இன்சிடென்ட் நடந்துச்சு, 25% அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஏற்கனவே மதச்சார்பற்ற அரசியல் கட்சின்னு சொல்ற காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது 232 இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒப்பீட்டளவுல அங்க கொஞ்சம் கூடுதலாக இந்துத்துவா டோன், இங்க வந்து குறைவான இந்துத்துவா டோன் இருக்கு இந்த கட்சியில அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இது நான் தான் சொல்றேன், நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு வந்து நம்ம இந்த இஷ்யூ வந்து அதை மட்டும் வச்சு பேச முடியாது. அது என்ன மாதிரியான கிளாஷஸ்ன்றதை நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஒன்றும் எதுவுமே நடக்காமலாம் இல்லை. அங்கே நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து கிளாஷஸ் நடந்தது. இவங்க சாஃப்ட் ஹிந்துத்வாவை இவங்க அடாப்ட் பண்ணாங்க. இவங்களுடைய வரலாறு என்பது ஒன்றும் வந்து மெச்சத்தகுந்த வரலாறு கிடையாது. பிஜேபியோட பார்த்தா வந்து எஸ் தேர் ஃபார் பெட்டர், நிச்சயமாக சந்தேகம் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஷிலானியாஸுக்கு வந்து கதவை திறந்து விட்டது யாருன்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா விவாதம் வேறு திசையில் போகும். ஆகவே அதற்குள்ளே நம்ம போக வேண்டாம். என்னுடைய பாயிண்ட், இன்னைக்கு NCRB ரெக்கார்ட்ஸ்லேருந்து எக்கனாமிக் டைம்ஸில் எழுதிருக்கக்கூடிய அந்த செய்தி வந்து கவலை தரக்கூடிய செய்தி. ஏன்னா வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் நீங்க சொன்ன மாதிரி 230 கிளாஷஸ் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு 60 கூடி இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பக்கம் நீங்க ஒதுக்கி வச்சிடுங்க. இந்த அமைச்சர்களும் இந்த மந்திரிகளும் இந்த எம்பிக்களும் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன மாதிரியான சூழலை உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் புள்ளி விவரங்களுக்குள்ள போகாமலேயே சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம்.
அதுதான் கவலை தரக்கூடியது. இதுல இன்னொரு இது என்னன்னா, இந்த அரசு வேண்டுமென்றே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கூட மாற்றி சொல்லக்கூடிய அரசு. நேற்று விவசாய தற்கொலையை பார்த்தீங்கன்னா போன வருடம் அதற்கு முன் வருடத்தை விட அதிகமாக இருக்குது. அதிமுக அரசும் சரி, மத்திய அரசும் சரி. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்றாங்க, பிரிச்சு இது மாதிரி சொல்றாங்க. இது அவர்களால் எவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைன்னா இதையும் மாத்திருப்பாங்க. எப்படி ஜிடிபியை மாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த விவசாயிகளுடைய தற்கொலையை மாத்தினாங்களோ அதே போல இதையும் மாத்திருப்பாங்க. இந்த பீரியட்ல ஜனவரில இருந்து மே மாதம் வரைக்கும் உண்டான 5 மாதங்கள்ல பெரிய மோதல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் உள்துறை அமைச்சகம் சொல்லுது. இல்ல, அது உண்மை, அது உண்மை. இதெல்லாம் தனித்தனியாக அங்கங்க சார் ஒரு விஷயம் சார், நம்ம வந்து டு கிரெடிட் டு திஸ் கவர்மெண்ட் வந்து பெரிய அளவில் வந்து கம்யூனல் ஃபிளார் அப்ன்றது வந்து நிச்சயமா இல்லை, அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அந்த சிம்மரிங் டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சரஸ். பெரிய கிளாஷஸ் இல்லை என்பது வந்து மறுக்கவே முடியாது. இதில் நீங்கள் ஒன்று பார்க்கணும், இவர் குஜராத்தில் 2000 பேர் ஒரு கலவரத்தில் மோடி அங்கே ஆட்சி செய்யும்போது நடந்த கலவரத்தில் இது இறந்த பிறகு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அந்த இது முடிந்த பிறகு ஒன்றுமே இது நடக்கலைன்னாங்க. அது பயத்தால் ஒரு நாட்டை அடக்கி வைப்பதுங்கிறது அது என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ளேர் அப் ஆகும். அவர் மனமாற்றத்தில் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு அவர்களையும் தூக்கி வச்சு தான் இந்த இன்சிடென்ட்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து போற்றி பயத்தில் எல்லாத்தையும் இந்த கேக் ஆஃப் பவுடர் பூட்டி வைக்கிறது. அது என்னைக்கு வேணாலும் வெடிக்கும்ன்றது நான் தெளிவுபடுத்துவேன். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்குது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் ஒழுங்காக அமைதியாக அலுவல்களை நடத்துவதற்கு அனுமதிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. காங்கிரஸ் கட்சி வந்து அனுமதிக்க மாட்டோம், எங்களுடைய இந்த 3 கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அல்லது 3 பேர் அடங்கிய ஒரே கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அலுவல் எதுவும் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இது ஒரு நேரடியான மிரட்டலாக தெரியுது. மிரட்டல் இல்லைங்க, அதாவது எங்களுடைய வேலை, எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை மக்களுக்கு எதிரான இந்த அரசனுடைய திட்டங்களை பேசுவது, அதை வந்து இது நடைமுறைப்படுத்த என்னவெல்லாம் செய்யணுமோ செய்வது. நாங்கள் சொல்லலை, இவர்களுடைய தலைவர்கள் தான் சொல்றாங்க பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் இருப்பது ஜனநாயகத்தில் ஒரு முக்கிய பங்குன்னு. அப்படி இருக்கச்சே அவங்க வந்து அவ்வளவு தூரம் சொல்லி இட்ஸ் நாட் அ பே பேக் டைம், இட்ஸ் நாட் அ டிட் ஃபார் டாட். இது வந்து மக்களுடைய எங்க கூட சேர்ந்து அவர்கள் வேலை செய்து இந்த இவைகளை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுடன் சேர்ந்து செய்வோம். ஏன் போன பாராளுமன்றத்தில் எஃப்டிஐ இன்சூரன்ஸ் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்யல, அவங்கள மாதிரி பல்ட்டிலாம் அடிக்கலையே. மோடி அரசு எப்படி சொன்னாங்க, ஆட்சிக்கு வரைச்ச என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு காவல்காரன், கரப்ஷனுக்கு எதிரான காவல்காரனாங்க. இன்னைக்கு வியாபமுக்கும் இதுக்கும் அவங்களுக்கு இந்த கரப்ஷனை ஊழல் செய்வர்களுக்கு பாதுகாவலராக தானே மோடி இருக்காரு. அவருடைய அமைச்சரவையில் 1/3 ஆஃப் தி மினிஸ்ட்ரி கிரிமினல் சார்ஜஸ் இருக்கவங்க தான் இருக்காங்க. யூபிஏ விட அதிகமான கிரிமினல் சார்ஜஸ் இருக்கவங்க தான் இருக்காங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் இதை பேசுறாருன்னு எனக்கு புரியல. இந்த வியாபம் இல்லை, இன்ன வரைக்கும் ஊழல்கள் பல நடந்திருக்கு. எனக்கு தெரிந்த இந்திய அரசியல் சார்பாக தொடர் கொலைகள், மக்களுடைய உயிர்கள் வாங்கப்படுவது நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு இதுலயும் அவருடைய ஃபெயிலியர் தான். அது ஃபாரின் பாலிசியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஃபெயிலியர். அதை நாங்க எடுத்துக்காட்டுறது தான் எங்களுடைய வேலை. சர்ச்சைக்குரிய வகையில மரணங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுல வந்து ஃபேமஸான எல்என் மிஸ்ரா வழக்கும் நகர்வாலா வழக்கு 65 பேர் கொலை செய்யப்பட்டது அப்படின்னு அங்கங்க சில ஞாபகம் வருது. ஆனா இப்ப வியாபம்ல தொடர் கொலைகள் அப்படிங்கிறது இருக்கு. லேண்ட் பில்லு, ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, நிலம் கையகப்படுத்தும் மசோதா, இந்த ரெண்டும் இந்த கூட்டத்தொடர்ல நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு. அல்லது நிறைவேறக்கூடாது, மக்கள் நலன் சார்ந்து அது நிறைவேறக்கூடாது, அதனால இந்த அவையை நடத்த விட மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி போயிடுச்சா? ஏன்னா அவரே கிளைம் பண்ண மாதிரி இன்சூரன்ஸ்ல அந்நிய நேரடி முதலீட்டை ஆதரித்து அவங்க வந்து போன இதுல கொண்டு வர உதவி செய்தாங்க. அந்த மாதிரி இவங்க செய்ய மாட்டோம், அல்லது இந்த 3 பேரை தூக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்வோம்னு ஆயிடுமா? இல்லை, இது வாஷ் அவுட், இந்த செஷன் வாஷ் அவுட், சந்தேகமே கிடையாது. அவங்களும் அதை தேர் ரெடி, பிஜேபியும் அதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க லேண்ட் பில் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இந்த கொடுக்க வேண்டிய அறிக்கை ஆகஸ்ட் 1 தான் கொடுக்கணுன்றாங்க. எப்படி 4வது தடவை அதை மறுபிரகடனை ரீப்ரமல்கேட் பண்ண போகிறாங்க. அது அடிப்படையில் ஒரு ஜனநாயக விரோதமான காரியம். ஆனால் அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. ஜிஎஸ்டி வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேவும் அப்போஸ் பண்ணுறாங்க.
அதனால இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட் ஒன் ஸ்டேஜ் வந்து வசுந்தரா ராஜையும் சுஷ்மாவையும் நீங்க டிராப் பண்ணுங்க, நாங்க ஜிஎஸ்டி சப்போர்ட் பண்றோம், ஏதோ ஒரு பேக் சேனல் போயிருக்குது. இல்ல ஒரு நிமிஷம், அது போயிருக்குது. அதெல்லாம் பண்ணாமலாம் இவங்க இருக்க மாட்டாங்க. தே ஆர் நோட்டோரியஸ் ஃபார் சோ மெனி திங்ஸ். ஏன்னா நாட்டை தெளிவாக மறுத்திருக்கிறோம். 65 ஆண்டுகள் நாட்டை ஆண்டவர்கள், அவங்களுக்கு எப்படி ஆள்றதுன்னு தெரியும், பஞ்சமா பாதகங்களை எப்படி செய்வது என்றும் தெரியும். அது தப்பா ரைட்டான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கலாம். இது வந்து இப்படியே போயிடாது. வந்து இந்த 3 பேர் ராஜினாமா என்பதும் இந்த பில் நீங்க சொன்னீங்க பாருங்க, ஜிஎஸ்டியும் லேண்ட் பில்லும் வந்து இது ரெண்டுக்கும் நடுப்புற எதனா ஒரு காம்ப்ரமைஸ் வருமா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் மாதிரி கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் இருக்கக்கூடிய லீடர் இருந்தாருன்னா அது சாத்தியப்படலாம். மோடி கிட்ட அந்த வேலையே நடக்காது. லோக்சபால அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, ராஜ்யசபால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க இப்போதைக்கு இறங்கி வருவாங்கன்னு தெரியல. என்னோட பாயிண்ட், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த செஷன்ல, அதாவது இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல மேஜர் பில்ஸ் எதுவும் பாஸ் ஆக போறது இல்லைன்றது மோடி கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் இட். இது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து என்ன சொல்ல போனா, இந்த 3 பில்லை விட்டுருங்க, இந்த 2 பில்லை விட்டுருங்க. இதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எதையுமே செய்ய விடாம தான் பண்ண போறாங்க. 2010 பிஜேபி பண்ணதை இப்ப இவங்க திரும்ப கொடுக்கும். பே பேக் டைம் தான், அது சந்தேகமே கிடையாது. இது அஃபென்ஸ் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, தாக்குதலே தலை சிறந்த தற்காப்பு அப்படிங்கிற மாதிரி அரசும் வந்து உங்களுடைய குற்றச்சாட்டு, இன்னைக்கு நீங்க வந்து அவையில முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் மாநில முதல்வர்களுடைய, பிஜேபி ஆளும் மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களுடைய குற்றச்சாட்டுகளை, புகார்களை பற்றி நீங்க பேசுனீங்கன்னா பதிலுக்கு ஸ்கேம் பை ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பதிலுக்கு ஒவ்வொரு ஊழலாக காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களுடைய ஊழல்களை நாங்களும் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவர்கள் மாநில ஊழல்களை பேசச்சு தமிழகத்தில் அதானியுடன் இவர்கள் போட்டு இந்த தமிழக அரசால் 1,09,500 கோடி ரூபாய் இழப்பையும் பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த அவருடைய மோடியினுடைய ஃப்ரெண்ட் அதானி தான் இங்க வந்து போட்டு தமிழகத்திலையும் ஊழல் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அதானி குழுமம் ஒண்ணு எங்க கட்சியோட ஒட்டி பிறந்த குழந்தை கிடையாது, அதனால நீங்க அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கேக்குது. தமிழக பாரதிய அவங்களுக்கு வந்து இரட்டை நாக்கு உள்ளவர்கள். இவங்க என்ன எலெக்ஷனுக்கு முன்ன என்ன செஞ்சாங்க, இதையே வந்து அந்த கொடுத்த வாக்குறுதிகளை ஜும்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லச்சு இவங்க சொல்றது எதுவுமே வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கட்சி. அது அவங்க சொல்றத போய் உட்கார்ந்து பேச முடியாது. இரண்டாவது கூட அதாவது எங்களுடைய மாநிலங்களை அமைச்சர் இதுல கூட சொல்லச்சு ரொம்ப தெளிவாக நேற்று இரவு கூட கோவாவுடைய அன்றைய முதலமைச்சர் தெளிவாக மறுத்திருக்கிறார். இவங்களுடைய ஏதாவது இவர்கள் வந்து ஊழல்கள் மட்டுமல்ல, ஊழல்கள் ஒண்ணு, நம்ம நாட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு உதவி செய்த அமைச்சர் ஒன்று, இவைகள்லாம் இருந்தா கூட கொலை, தொடர் கொலை நடந்த ஒரு அரசியல் கட்சி, அதை மறைக்கக்கூடியவர் காவல்காரர் என்ற கொலை செய்பவருக்கு காவல்காரராக இருக்கிறார். அவர் வந்து ஃபாரின் இதுல கூட எல்லாத்தையும் எங்களை சொன்னாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் பாகிஸ்தான் கூட பேசக்கூடாது, கொலை நடக்குச்சுன்னாரு. இன்னைக்கு போயிட்டு வந்தோடனே கடந்த ஒரு ஆண்டுகள்ல இது வரைக்கும் இவ்வளவு சுடு எந்த காலங்களையும் நடக்கல. இப்படி ஒரு எந்த அவருடைய எல்லாத்தையுமே பேசுறதுக்கு பார்லிமெண்ட் நடக்கணுமா வேண்டாமா? இவங்க கோரிக்கை எந்த விதத்துல நியாயமா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க இந்திரஜித் குப்தா சொன்னாரு 96ல இந்த மாதிரி அவையை தொடர்ந்து இவங்க முடக்கும் பொழுது சொன்னாரு, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க அங்க போவோம், சிஸ்டத்தை நாசம் பண்ணுவோம், மறுபடியும் வந்து உங்ககிட்ட மக்கள்கிட்ட ஓட்டு கேட்போம், மக்கள் நம்மளுடைய அடிமைகள் இல்லைன்னாங்க. இந்த மாதிரி நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மக்களை மறந்து விட்டு தான் பண்றாங்கன்னு தோணுது. உங்கள் கோரிக்கைகள் எவ்வளவு நியாயமாக இருந்தாலும் 40 நாள் அவர் வந்து நியாயமான ஒரு பதில் சொல்றாரு. அதாவது சிவசேனா தலைவர் பேசினதாக இன்றைய ஒரு செய்தியும் இருக்கு. நாடாளுமன்றத்தை முடக்குபவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் சிவசேனா பேசுறாங்க. 2010 இருந்து நீங்க நாடாளுமன்றத்தை முடக்கியவர்களுக்கு 2014 ஆட்சி நிர்வாகத்துல ஆட்சி கையில கொடுத்திருக்கோம்ல நம்ம மக்கள். அது மறுபடியும் நிகழ்வுலாம் நீங்க சொல்ல முடியாது. அது ஒரு ஒற்றை அளவுகோலை வைத்து நீங்கள் சொல்ல முடியாது. நான் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவோ நியாயம் இருக்கிறது இவர்கள் சொல்லுவதில், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் நீங்க வந்து பேசவே விட மாட்டோம், கண்டினியூஸா வந்து நாங்க ஹவுஸ வந்து அப்ரப்டா வந்து கெடுப்போம் அப்படின்னா நாங்க நிச்சயமா சொல்லல. எங்களுடைய தலைவரும் நேற்று கபில் சிபல் பேசச்சு அதை சொல்லல. ராஜ்யசபா மாநிலங்களவையில ஆனந்த் சர்மா நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அதாவது இன்றைய அலுவல்கள் அனைத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒத்தி வச்சுட்டு லலித் மோடி விவகாரம் நாங்க கேட்கிறோம். அதுல தவறா?
சரி, அது லலித் மோடி விவகாரம் இந்த நாட்டுக்கு இதுக்கு முக்கியமான விவகாரம் இல்லையா? கருப்பு பணத்தை பத்தி பேசினவர் இந்த ஹவாலா இல்ல ஆதரிக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாதா? மாநில முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யணும். சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு ஏற்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. மாநில முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு நாடாளுமன்றத்தை முடக்கணுமா? மாநில சட்டமன்றத்துல உங்களுடைய கட்சி தான் இருக்குல்ல. இல்ல இல்ல, ஒரு கேள்வி என்னன்னா, மாநிலங்கள்ல 65 கொலை நடந்திருக்கு. ஊழலை விட்டுருங்க, கொலை நடந்து அதற்கான எந்த விதமான இதுவும் எடுக்கல. இந்திய அரசுடைய பொறுப்பு இல்லையா அது? கொலையில இந்தியாவில ஒரு மாநிலத்துல பெரிய கொலை நடக்குது, அத பத்தி மாநிலங்கள்ல அந்த அரசு எதுவும் இல்ல. இன்னைக்கு கால நியூஸ்ல பார்த்தா கூட தடை செய்யறாங்க. வந்து டிஸ்மிஸ் பண்ணனும்னு கேக்குறாரா? மத்திய பிரதேச அரசாங்கத்தை மோடி சர்க்கார் டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். அவசியம் என்றால் டிஸ்மிஸ் செய்யணும். மாநில அரசாங்கத்துல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, இந்தியாவுல ஒரு குடிமகனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஏன் டிஸ்மிஸ் செய்யணும்? அடிப்படையில் ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு கோரிக்கை இது. ஒரு மாநில சர்க்காரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முடிச்சிடுறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சர்க்காரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணனும் கேக்குறது அடிப்படையில் ஒரு ஜனநாயக விரோதமான டிஸ்மிஸ் செய்யணும். ரெண்டாவது, பொம்மை ஜட்ஜ்மென்ட்க்கு பிறகு இது நட சாத்தியம் இல்லாது. மூணாவது, நீங்க வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இவர் தான் இருந்தாரு, அதனால இந்த முதலமைச்சரை மாற்றுங்க, அவர் தலைமையில விசாரணை நடப்பது சரியா இருக்காதுங்கிற ஒரு சென்ஸ்ல வந்து பதவி நீக்கம் செய்யுங்க அல்லது அவருடைய ராஜினாமாவை பெறுங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அது புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அதுக்கு நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு எங்களை பேச விடுங்க. இப்ப நாங்க என்ன கேட்டிருக்கோம், இன்னைக்கு முதல்ல சொல்லிருக்கோம், லலித் மோடி விவகாரம் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க அமைச்சரவைக்கு அந்த அமைச்சகத்துக்கு தெரியாம நேரா லெட்டர் எழுதியிருக்காங்க. இவங்க கட்சியை சேர்ந்த வெளியாளர்களுக்கு சொல்லாதன்னு சொல்லி இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் லெட்டர் போட்டிருக்காங்க. இது இந்தியாவை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? முந்தைய அரசுல அபிஷியலா போட்ட லெட்டர் இருக்கும். இவங்க ஏன் பேக்வேர்ட்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்றது இந்திய அரசு நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா? ஏன் அதை தயங்குறாங்க? இல்ல, நிச்சயமாக அது கேட்க வேண்டிய கேள்வி. வசுந்தரா ராஜே வெளிநாட்டு நீதிமன்றத்துல போய் கொடுத்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ப அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து அந்த ஓத் ஆஃப் சீக்ரெசிக்கு எதிராக அவர் போயிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. ஆனால் அதை பேச நீங்க அங்க அவரை அனுமதிப்பில்லை. என்ன நடக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பேசி பார்க்கலாமே. நீங்க வந்து அவங்க லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் அவங்க கொடுக்குறாங்க, அரசுல இருந்து கொடுக்குறாங்க. இங்க ஆனந்த் சர்மா நோட்டீஸ் கொடுக்குறாரு, மக்களவையில் அதே மாதிரி இன்னொருத்தர் கொடுத்திருப்பாரு. அவங்க வந்து இதெல்லாம் நீங்க உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய இந்த மோஷன் எடுத்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நியாயமான கோரிக்கை கேட்பாங்க. இது வரைக்கும் எல்லாம் ஓகே, அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நம்ம வெளியில வரக்கூடியதெல்லாம் வச்சு நீங்களும் நானும் பேசிட்டு என்ன நடக்கும் தெரியாது. சில கிவ் அண்ட் டேக் இருக்கும். பேச அலோவ் இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது, அங்கெல்லாம் நிறைய பேச அலோவ் பண்றாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு கூட இன்று காங்கிரஸோ லெப்டோ அனுமதிப்பார்களா என்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். நிச்சயமா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கும் போது அந்த அம்மா வந்து அவங்களுடைய தன்னிலை விளக்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வர போறாங்க. அது அப்படிதான் தகவல் வருகின்றன. ஆனால் அதற்கு கூட அனுமதி மறுக்கப்படும். அப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, உங்கள் கோரிக்கைகள் எவ்வளவு நியாயமாக இருந்தாலும் 2010 40 நாள் நீங்க அவங்க நாசம் பண்ணாங்க பாருங்க பார்லிமெண்ட்டை, அதே ரிப்பீட் நடந்ததுன்னா இதுல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசம்? மறுபடியும் சொல்றேன், எங்களை பேச விடணும்னு தான் கேட்கிறோம். நாங்க பேச விட்ட பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் பதில் சொன்னா ஒன்றும் தவறு இருக்க முடியாது. எங்களை பேச அனுமதிக்க மாட்டார்னு சொன்னாங்கன்னா அதற்கான இதை நாங்க எதிர்ப்பை காட்டித்தான் ஆகணும். இது வந்து ஜனநாயக முறையில் நியாயமான இதுதானே. இது இந்தியாவுக்கு எதிராக இந்த அரசு செய்கின்ற எல்லாம் எடுத்துக்காட்ட வேண்டியது எங்களுக்கு பாராளுமன்றத்தில் எடுத்துக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? அதுதானே நாங்க செய்யறோம். அது செய்ய விடாம இருக்குச்சு எதிர்ப்பை காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? இந்த 3 பேரையும் பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கறதை தான் அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி. ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம், எங்களுக்கு அன்றைக்கு நீங்கள் செய்தாலும் நாங்கள் இன்றைக்கு முடக்க போறல, நீங்க செஞ்சீங்க நாங்க செய்யறோம்னு சொல்லல. தெளிவாக நேற்று எங்களுடைய இதுல வந்து கபில் சிபல் பேசியிருக்காரு, எங்க கட்சியின் சார்பாக பேசியிருக்காரு. சொன்னார், திஸ் இஸ் நாட் இட் ஃபார் டாட், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு நாங்க அப்போ முடிவு பண்ணுவோம். இப்ப நாங்க சொல்லல நிறுத்த போறோமா நிறுத்த போறோம். ஆனா எங்களுடைய நில அபகரிப்பு சட்டத்தை எடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு முக்கிய காரணமே அவர் கொண்டு வந்த நில அபகரிப்பு சட்டம் தான். சரி, அதிகமா இருக்குது. அதாவது நாங்க வந்து எங்களுடைய ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுக்கிறோம், அது விவாதத்துக்கு வரணும். அரசு என்ன செய்யுதோ அதை பொறுத்து எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும்னு சொல்லல காங்கிரஸ்.
இந்த 3 பேரையும் பதவி நீக்கம் செய்யவில்லை என்றால் அவையை நடத்த விடமாட்டோம். ஆமாங்க, எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப நிறைவேற்றணும் இல்லையா? எங்களுடைய கோரிக்கை இல்ல, மக்களுடைய மனநிலையை நாங்க பிரதிபலிக்கிறோம். எந்த விதமான பாசாங்கம் இல்ல, நாங்க அவையை நடத்த விடமாட்டோம் அப்படின்னு தான் நேரடியா சொல்றாங்க. ஆனந்த் சர்மா பேசுறாரு, குலாம் நபி ஆசாத் பேசுறாரு, எல்லாரும் வந்து இதே தான் சொல்றாங்க. ஆமாங்க, நாங்க மறுபடியும் சொல்றோம், எங்களுடைய கோரிக்கைகள்ல நியாயம் இருக்கு. அதை செய்வதற்கு இந்த அரசு பாராளுமன்றத்தில் வந்து சொல்லட்டும், நாங்க கோரிக்கைகளுக்கு வந்து நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும், நான் விட்டு போயிட்டே இருக்க போறோம். இது ஏன்னா இந்த மாதிரி தான், அதே மாதிரி நில கையகப்படுத்தும் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 3 முறை அவர் சொன்ன மாதிரி இந்த டெமோக்ரஸி ஜனநாயகத்துக்கு புறம்பா அவசர சட்டமா கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் விரோத அரசு தானே, இது ஜனநாயகத்துல தான் வந்து. அப்ப ஏன் பாராளுமன்றத்தில் கொண்டு வரல? முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு கொண்டு வரது என்ன நியாயம்? அப்ப பாராளுமன்றத்தை அவங்க மதிக்கிறாங்களா? ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியோட பாராளுமன்றத்தை நடத்துவதில் ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. அதை கொண்டு வராம இந்த பாராளுமன்றத்தை புறக்கணித்து அவசர சட்டத்தை கொண்டு வரதுக்கு என்ன இருக்கா? அவசர சட்டத்தை இந்த தொழிலதிபர்களுக்கு ஆதரவான நில கையகப்படுத்தும் சட்டத்தை கொண்டு வாங்க. ஏன் கரப்ஷனுக்கு எதிராக கொண்டு வரல? ஏன் கருப்பு பணத்துக்கு எதிராக கொண்டு வரல? இதுக்கெல்லாம் ஏன் அவசர சட்டம் கொண்டு வரல? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கணும். நம்ம ஊருன்ற வயசு நான் சொல்றேன். இப்ப நம்முடைய அதிமுகவுக்கு 37 எம்பிக்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையில் 11 எம்பி 48 எம்பிஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்த செஷன்ல அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நேற்று வந்து மோடி கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வெங்கையா நாயுடு தலைமையில் நினைக்கிறேன், அது கஸ்டமரி மீட் ஒவ்வொரு செஷன் முன்னாலேயும். அதில் கூட வந்து ஏடிஎம்கேலேருந்து யாரும் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. திரிணாமுல் காங்கிரஸில் வந்து அவங்க ஊரில் இருக்கவாசி கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து 48 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய அதிமுக சார்பாக யாரும் கலந்து கொள்ளவில்லை. முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதில் அதிமுகவோட பங்கு என்பது அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து எண்ணிக்கை இருக்கிறதால அவசியமான ஒன்று. இன்ஃபேக்ட் ஜாயிண்ட் செஷன் கூட்டினாங்கன்னா, இப்ப நிலா மசோதாலே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, பொட்டா சட்டத்தை 2002-3 நிறைவேற்றின மாதிரி ஒரு ஜாயிண்ட் செஷன் கூட்டினாங்கன்னா இந்த 48 எம்பிக்களோட ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஆதரவு 3% 4% இருக்குது. ஆனால் போன வாரம் வந்து அவங்க ஜெயலலிதா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அவர்களுடைய நிலைப்பாட்டிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அவ ஏடிஎம்கே இந்த செஷன்ல என்ன செய்ய போறாங்கன்றதும் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் கண்ணை மூடிக்கொண்டு கண்டிப்பாக மோடி அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டார்கள். ஜிஎஸ்டில எல்லாம் அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அது மோடி கவர்மெண்ட் என்ன சிக்கல்? ஆரம்ப காலத்துல இருந்து ஜிஎஸ்டி எதிர்த்துட்டாங்க. இல்ல ஆரம்ப காலத்துல எதிர்த்தாங்கன்றது உண்மை. அப்ப நடுவுல வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்த அப்புறம் ஒரு சேஞ்ச் இருந்தது. அது மோடியே எதிர்த்தது தானே. ஜிஎஸ்டி வந்து குஜராத் இது வரைக்கும் மோடி எதிர அப்புறம் பல்டி அடிச்சாரு. மோடி வந்த அப்புறம் நம்மவும் பல்டி அடிச்சாங்க. ஜிஎஸ்டியை விட்டுருங்க, நில ஆர்ஜித மசோதாவை விட்டுருங்க. இதை தாண்டி வந்து ஏடிஎம்கே எந்த அளவுக்கு மோடிக்கு உபயோகமானதுன்னா, ராஜ்யசபால வந்து சில விஷயங்கள்ல வந்து அப்போசிஷன்ல யூனிட்டி கிடையாது. காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய கட்சிகள் சில அப்போசிஷன் வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. அதுல வந்து ஏடிஎம்கேவோட 11 எம்பிஸோட சப்போர்ட் மோடி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செஷன்ல வந்து வாஷ் அவுட் ஒரு பக்கம்னாலும், ஒருவேளை சபை நடந்ததுன்னா அதுல முக்கியமான மசோதாக்கள் இந்த 2 மசோதாவை தவிர்த்து ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்றதும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏடிஎம்கே என்ன செய்ய போறாங்கிறது சுவாரஸ்யமான விஷயம். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கும். சமாஜ்வாதி வந்து செங்கல் உருகிற வேலையை முதல்ல செஞ்சிட்டாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்யுங்கிற கோரிக்கையில எந்த விதமான நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க காங்கிரஸ் பக்கத்துல இல்ல அப்படிங்கிறத சமாஜ்வாதி சொல்லிட்டாங்க. இந்த சூழல்ல இன்று என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? நிகழ்ச்சி அதோட நிறைவு செய்வோம். அவையில என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பதவியை பறிக்க சொல்லல, அமைச்சராக இருக்க லாயக்கு இல்லாதவங்க தான் நாங்கள் சொல்லியிருக்கோன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால எங்கள் கோரிக்கை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை வந்து பதவியை நீக்க சொல்லல, அவர் அமைச்சராக இருக்க லாயக்கு இல்லாதவர். ஏன்னா இந்திய அரசு சார்பாக இயங்காம தனிப்பட்ட நபராக ஒரு தனி நபருக்கான கடிதத்தை அவரும் அவரை சார்ந்த கட்சியும், மோடி வந்து எல்லாமே தன்கிட்ட பவர்ல இருக்குன்றாரு. அப்படி இருக்குச்சுன்னா இந்த அரசும் சரியா இயங்கல, அரசை இயக்கக்கூடிய மோடி அவர்களும் சரியாக நிர்வாகத்தை இயக்காமல் இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இயல்பான இயற்கையான ஆளுங்கட்சிகள் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இப்படி ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டு சீர்திருத்தங்களை பின்னுக்கு தள்ளிவிடக் கூடாது அப்படின்னு சீர்திருத்தங்களில் அக்கறை உள்ளவர்கள் பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லயும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதோட அவங்க வந்து அந்த நியூ லிபரல் பாலிசிஸை புஷ் பண்றவங்க அதை பேசுறாங்க. ஆனா இந்த செஷன்ல ஒன்றும் நடக்க போறது இல்லை சார். கண்டிப்பாக இந்த செஷன் வாஷ் அவுட் தான். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.